ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பருப்பு ரசம். முதல்ல வந்து மிளகு சீரகம்லாம் வறுத்துடலாம். இப்போது மிளகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், மிளகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், முழு மல்லி 1 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா வறுத்துடலாம். இது காஞ்ச மிளகா ஒரு 6-7 காஞ்ச மிளகா. இது நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கிட்டோம். இப்போது கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ சதைச்சி வச்சுருக்க பூண்டு இதில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இது வறுத்து வச்சுருந்தோம்ல மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம், அது வந்து இப்போது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மல்லி, மிளகு, சீரகம்லாம் நல்லா பொடி பண்ணிட்டோம். தக்காளி பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. வந்து கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி காம்பு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக அது முன்னாடியே போட்டுருக்கோம். கொத்தமல்லி இலை வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்குற கொதிக்கிற டைமில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி, கொத்தமல்லி காம்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சிருக்கோம், அது இதை ஊற்றிடலாம். இப்போ வந்து வேக வச்ச பருப்பு 100 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கோம், அது இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2வது புளி வேணால் கரைச்சி ஊற்றிக்கோங்க. கால் தெரியுதா? நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர் வந்து இதில் போட்டுக்கலாம். அதாவது மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா தான் வறுத்துருக்கோம். வறுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதான் பொடி போட்டுருக்கோம். இதில் ரசம் வந்து எப்போவும் நல்லா கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து நல்லா நுரக்கூடி வரும்போது நீங்கள் அந்த புதினா இலை இருக்குல்ல, கொத்தமல்லி இலை, அது வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். புதினா அங்கங்கே கொதி வருது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுடலாம்.
நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கிட்டோம். இப்போது கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ சதைச்சி வச்சுருக்க பூண்டு இதில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இது வறுத்து வச்சுருந்தோம்ல மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் அது வந்து இப்போது பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மல்லி, மிளகு, சீரகம்லாம் நல்லா பொடி பண்ணிட்டோம். தக்காளி பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. வந்து கொத்தமல்லி காம்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி காம்பு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக அது முன்னாடியே போட்டுருக்கோம். கொத்தமல்லி இலை வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்குற அந்த கொதிக்கிற டைமில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி, கொத்தமல்லி காம்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சிருக்கோம், அது இதை ஊற்றிடலாம். இப்போ வந்து வேக வச்ச பருப்பு 100 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கோம், அது இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2வது புளி வேணால் கரைச்சி ஊற்றிக்கோங்க. கால் தெரியுதா? நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் வந்து இதில் போட்டுக்கலாம். அதாவது மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா தான் வறுத்துருக்கோம். வறுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதான் பொடி போட்டுருக்கோம். இதில் ரசம் வந்து எப்போவும் நல்லா கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து நல்லா நுரக்கூடி வரும்போது நீங்கள் அந்த புதினா இலை இருக்குல்ல, கொத்தமல்லி இலை, அது வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். புதினா அங்கங்கே கொதி வருது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இப்போ பருப்பு ரசம் இவ்வளோ தான் காய்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டி அம்மாவை பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய். இன்றைக்கி டேஸ்டிங் கிடையாது.